இதனுடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காக கர்த்தர் அடியேனுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக எல்லா சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். வாசிக்கலாம், நேரடியாக செய்திகளை கடந்து போகலாம். நேரம் கடந்து போனபடியினாலே 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். தேவனுடைய மகிமை ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் இந்த வருஷத்தினுடைய நம்முடைய சபையினுடைய ஸ்தோத்திர வாக்கு தத்தம். அதுதான் இங்கே எழுதி இருக்கிறது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். கர்த்தர் ஏன் இந்த நாளை எனக்கு கொடுத்தாரு? உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்படுவதற்கு கர்த்தர் செய்கிறதான காரியங்கள் என எழுதி வைத்திருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபை என்ன செய்கிறது? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகுது. கர்த்தருடைய நாம மகிமை. ஏன் கிருபை பெருகுது? அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை என்ன செய்கிறது? ஏன் பெருகுது? தேவனுடைய மகிமை எனக்குள்ளே விளங்கும்படிக்காக கிருபை என்ன செய்கிறது? பெருகுது. அதுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஸ்தோத்திரம் பெருகிறதினாலே என்ன பெருகுது? தேவனுடைய மகிமை எனக்குள்ள என்ன செய்கிறது? உண்டாகுது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவ. ஆனபடியினாலே நாங்கள் என்ன செய்கிறதில்ல? ஏன் சோர்ந்து போகிறதில்ல? கிருபை பெருகுது எனக்குள்ள. அதனால் நான் என்ன செய்கிறேன்? தேவ மகிமை எனக்குள்ள வருது. இந்த தேவ மகிமை வருகிறதினாலே நான் சோர்ந்து போகிறதில்ல. எதில் சோர்ந்து போகிறதில்ல? புறம்பான மனுஷனை அழிக்கிறதுக்கு நான் சோர்ந்து போகிறதில்ல. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ புறம்பான மனுஷன் அழிக்கப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறதான அந்த கிருபை நாளுக்கு நாள் பெருகுது. அதனால் நான் என்ன செய்யறதில்லை? சோர்ந்து போகிறதில்ல. அதனால் எனக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உண்டு பண்ணி கொடுக்கிறாரு. என்ன மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு? புறம்பான மனுஷன் அழிக்கப்படுவதற்கு அழித்து உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்படுவதற்கு. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். ஏன் கிருபை கர்த்தர் கொடுக்கிறாரு? கர்த்தர் ஏன் கிருபை கர்த்தர் பெருக பண்ணுறாரு? தேவனுடைய மகிமை எனக்குள்ளே விளங்கும்படிக்காக. கர்த்தருடைய நாம மகிமை. அப்போ தேவனுடைய மகிமை எனக்குள்ளே விளங்கும்படிக்காக அதுக்கு தடையாக இருக்கிறதான புறம்பான மனுஷன் என்ன செய்யப்படணும்? அழிக்கப்படணும். அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதற்கு ஆரம்பமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அவருடைய 11வது 12வது வசனத்தை வாசிங்க. தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை என்ன இருக்கிறது? பிரசன்னமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் தேவ கிருபை. அந்த தேவ கிருபை பிரசன்னமாகி என்ன செய்தான்? சபைக்குள்ள கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக 2 கூட்டத்தை கர்த்தர் ஏற்படாது. இந்த கிருபையை பெற்ற ஜனங்கள் 2 கூட்டமாக இருக்கிறாங்க சபைக்குள்ள. என்ன கூட்டத்தில் இருக்கிறாங்க? ஒரு கூட்டம் என்ன செய்தான்? அவபக்தியையும் லௌகிய இச்சைகளையும் வெறுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு. ஏன் கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு? புறம்பான மனுஷன் அழிக்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. இந்த புறம்பான மனுஷன் அழிக்கப்படுவதற்கு சபை என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் சபையில் 2 கூட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்தான்? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கிறதான ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இருக்கு அதே சபையில். என்ன செய்தான்? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் மாறி இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணணும். ஏன் கிருபை கர்த்தர் கொடுக்கிறாரு? உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு புறம்பான மனுஷன் என்ன செய்யப்படணும்?
அழிக்கிறதற்கு பயன்படுத்தணும். இதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. இந்த கிருபையை பெற்றதான ஜனங்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது? அவபக்திக்குரியதான கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் என்னவா கூட்டமா இருக்கு? தேவ பக்தி உரிய கூட்டமா இருக்கு. இந்த அவபக்திக்குரியதான கூட்டம் என்ன செய்து லௌகிக ஆசை இச்சைகளை வெறுக்காதபடிக்கு அதை விரும்புது. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. இன்னொரு கூட்டம் இருக்குது, தேவ பக்தி விரும்புகிற கூட்டம் என்ன செய்யுது? ஸ்தோத்திரம். உள்ளான மனுஷன் என்ன செய்யறானா? தெளிந்த புக்தியும் தேவ நீதியையும் தேடி இது தேவ பக்திக்குரியதான கூட்டமாக மாறுது. கர்த்தருடைய நாம மகிமை. அப்போ சபைக்குள்ள ரெண்டு கூட்டம் இருக்கு, கிருபை பெற்ற ஜனங்கள். ஒரு கூட்டம் என்ன கூட்டமாக இருக்குது? அவபக்திக்குரியதா கூட்டமாக இருக்கு. இன்னொரு கூட்டம் என்னமா இருக்குது? தேவ பக்தியை விரும்புகிற கூட்டமாக இருக்குது. நீங்களும் நானும் அவபக்தி கூட்டத்தில் இருக்கிறோமா அல்லது தேவ பக்தியில் இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? அவபக்தியில் இருக்கிற கூட்டம் என்ன செய்து இந்த லௌகீக ஆசை இச்சைகளை விரும்பி அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு தேவ பக்திக்குரியதான கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம் இருக்குது? அது தெளிந்த புத்தியோடு கூட இருக்கிறது, நீதியை தேடுது, தேவனுக்குரிய காரியங்கள் என்ன செய்து எதிர்பார்த்து காத்துட்டு இந்த மாம்ச சரீரம் என்ன செய்யுதான்? மறுரூபமாக கூறியதான பிரசனத்தை விரும்புது. எந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ கிறிஸ்துவத்தினுடைய அடையாளம் என்ன? உங்களுடைய அடையாளம், என்னுடைய அடையாளம் என்ன? இந்த சோத்திரத்தில் தேவ பக்தியை விரும்பணும், தேவ நீதியை விரும்பணும், லௌகிக ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? வெறுத்து இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணணும். அதற்கு நீங்கள் நானும் மேற்கொள்ள வேண்டியதான 3 காரியங்கள் இருக்குது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணுமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருப்போம் என்று சொன்னால் பாவம் நம்மளை என்ன செய்யாது? அப்போ மேற்கொள்ளக்கூடியதான காரியங்களை, உங்களும் என்னையும் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அதற்கு என்ன செய்யணுமா? முதலாவது பாவத்தை மேற்கொள்ளணும், 2வது உலகத்தை மேற்கொள்ளணும், 3வது என்ன செய்யணும்? சுயத்தை மேற்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் நான் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ பாவத்தை வெறுப்பதற்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும். அப்போ உலகத்துக்கு நீங்கள் நான் என்ன செய்யணுமா? உலகத்தை மேற்கொள்ளணும். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தாரு? ஏன் ஒப்பு கொடுத்தாரு? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக. அப்படின்னா இந்த உலகம் தான் பிரபஞ்சம். அப்போ இந்த உலகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? விடுவிக்கும்படிக்காக அவர் தம்மை தாமே பிரசன்னமாக்கினார். முதலாவது பாவத்திலிருந்து உங்களை என்னையும் விடுவிக்கும்படிக்காக பிரசன்னமாகினார். 2வது இந்த உலகத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களையும் என்னையும் என்னாக்கணும்? விடுதலையாக்கும்படிக்காக அவர் பிரசன்னமானார். 3வது பார்க்கல. சோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அவருடைய 23வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் யாரை பின்பற்றணும்? அவரை பின்பற்றணும். கர்த்தருடைய நாமம். அப்படி என்றால் சோத்திரம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? தன்னைத்தானே என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்படின்னா என்ன ஆகுது? எனக்குள்ளே இருக்கிற சுயத்தை நான் மேற்கொண்டாதான் எனக்குரிய காலங்களை என்ன செய்ய முடியும்? நான் மேற்கொள்ள முடியணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவத்தினுடைய அடையாளம் என்ன? விசுவாசனுடைய அடையாளம் என்ன? முதலாவது பாவத்தை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். 2வது இந்த உலகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். 3வது என்னுடைய சுயத்தை நான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அப்போ நீங்கள் நான் யாரு? கர்த்தருடைய நாம மகிமைப்பட. கர்த்தராலே ஸ்தோத்திரம். கிருபையை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னுடைய புறம்பான காரியங்கள் அழிக்கப்பட்டு நாளுக்கு நாள் உள்ளான காரியங்கள் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்படணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. அப்போ எல்லா விக்கிரகங்களும் உடைந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த சுயம் என்கிறதான காரியம் என்ன செய்யப்படாது? உடைக்கப்படவே படாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அப்போ கிறிஸ்துவர்களுக்கு பொதுவான போராட்டம் உண்டு. சுவிட்ச் போட்ட மாதிரி இல்லை. சுயம் என்ன செய்யப்படணும்? அழிக்கப்படணும்.
அழிக்கப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமை. பாருங்கள், இன்றைக்கி பொதுவாக பிரசங்கம் பண்ணுனா கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கம் யாருக்கு? எனக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாருன்னு எடுக்கணும். ஆனால் பொதுவாக அப்படி என்ன செய்யறதில்ல, எடுக்கிறது இல்லை. பிரசங்கம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற இந்த பிரசங்கம் அவங்களுக்கு, இந்த பிரசங்கம் என் வீட்டுக்காரருக்கு, இந்த பிரசங்கம் என் மனைவிக்கு, இந்த பிரசங்கம் என் மாமியாருக்கு அப்படின்னு தான் என்ன செய்கிறது, அடுத்தவர்களை உட்படுத்தி தான் பிரசங்கத்தை என்ன செய்கிறோம், கேட்கிறோம். ஆனால் இந்த பிரசங்கம் யாருக்காக வந்துருச்சு, எனக்காக என்று சொல்லி யாரும் என்ன செய்யறதில்ல. கர்த்தருடைய நாமம். இன்னைக்கு மாத்திரம் அவங்க வந்திருந்தாங்கன்னா பிரசங்கார் என்ன போடு போட்டிருந்தாரு தெரியுமா சோதரர்? இன்னைக்கு மாத்திரம் என் மனைவி இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, மணந்திருப்பாங்க. இன்னைக்கு மாத்திரம் இந்த வீட்டுக்காரர் என்ன செய்யலை, இன்னைக்கு வரவே இல்லையே, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு என்ன செய்யுது, அநேகருடைய எண்ணமும் ஏக்கமாகி இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சோதரர். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் சோதரர் எல்லா காரியத்தையும் இருக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. இந்த மூன்றையும் நீங்கள் நானும் ஜெயிக்கலைன்னா பரலோக வாசல் என்ன செஞ்சிடும், தடைப்பட்டுடும். ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு என்ன செய்யணும், அநேகருக்குள்ளே ஒரு கேள்வி வரணும். கர்த்தருடைய நாமம். அப்போ தேவனை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு என்ன செய்கிறாங்க, தூரமாக வர்றாங்க. அவர் மாறாதவர். யார் தான் மாறுறது, நீங்களும் தான் மாறுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம். கர்த்தருடைய நாமம். அப்போ எபிரேயர் 13:8 சொல்லுது, இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். ஆனால் நீங்களும் என்ன செய்கிறோம், மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். அவரிடத்தில் எந்த பட்சபாதமும் எந்த ஒரு வேற்றுமை நிழலும் அவர்கிட்ட இல்லை. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 1:17 சொல்லுகிறது, எல்லா நன்மைகள் எங்கிருந்தா உண்டாகுது, எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவன் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவன் ஆண்டவரை தேடலாம், ஆண்டவரை தேடாமல் போகலாம். அவர்கிட்ட தான் என்ன வருது. நீங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா, நல்லா ஜெபம் பண்ணுறேன், அதனால தான் கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறான்னு நினைக்கக்கூடாது. எல்லா நன்மையும் எல்லா வரமும் யார்கிட்ட தான் வருது, அது அவரிடத்துல எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமை நிலையிலுமே உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் அவர் கர்த்தரை எல்லாரையும் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள இல்லாத விசேஷித்ததான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு, கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இலவசமாக பாவத்திலிருந்து ரட்சித்து இருக்கிறாரு. இலவசமாக இந்த உலகத்திலிருந்து காரியங்களை கர்த்தர் உங்களை விடுவித்து இருக்கிறாரு. சுயத்தை மேற்கொள்ளும்படிக்காக கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்மை ஜெயிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு என்ன செய்கிறாங்க, தூரமாக விலகி போகிறோம், தூரமாக விலகி போகிறோம். அப்போ தூரமாக விலகுகிறதுக்கு என்ன காரணம், கிருபையை பெற்ற ஜனங்கள் புறம்பான காரியங்களாய் இருக்கிறதான இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை அழிக்கலை, உலகத்தை மேற்கொள்கிறதான காரியங்களை அழிக்கலை, சோத்திரம் சுயத்தை அழிக்காததுனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தரை விட்டு தூரமாக போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கிருபை மேலே தான் இருக்குது. கிருபை எங்கே தான் இருக்குது, மேலே தான் இருக்குது. பக்தியில் எந்த விதமான குறையுமே இல்லை. பக்தி தூரமாகலை. ஆனால் யார் தான் தூரமாகறாங்க, நாம தான் தூரமாயிட்டு கிறிஸ்துவ வீட்டு என்ன செய்கிறோம், தூரமாக போயிட்டு. எல்லாம் சரியாக தான் நடக்குது. கிருபை பெற்ற ஜனங்கள் இன்னும் என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தில் வளர்கிறாங்க. மாற்றம் கூட என்ன செய்யுது, ஏற்படுது. பக்தி அதிகமாகுது. பக்தி என்ன செய்யுது, அதிகமாகுது. ஆனால் பாவ காரியங்கள் என்ன செய்யதில்லை, இன்னும் மேற்கொள்ள முடியலை. உலகத்தை மேற்கொள்ள முடியலை. சுயத்தை என்ன செய்யலை, மேற்கொள்ள முடியல. ஒரு நாள் ஜெயத்தை ஏறெடுக்கிறோம், ஒரு நாள் வெற்றி பெறுறோம், மறுநாள் என்ன செய்யுது, தோற்று போகிறோம். காலையில் ஜெயமாக இருக்குது, மாலையில் என்ன செய்யுது, தோற்று போகுது. அப்போ எழுந்து எழுந்து என்ன செய்கிறோம், விழுகிறதான அனுபவத்திலேயே இருக்கிறோம். ஆனால் பக்தி எங்கேயும் போகலை. காலையில் எந்திரிச்சா நல்லா ஜெபம் பண்ணுறோம், காலையில் எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்கிறோம், காலையில் எந்திரிச்சா எல்லா காரியம் என்ன செய்யுது, சரியாகவே நடக்குது. ஆனால் இந்த 3 காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. சில நேரத்தில் நல்ல வெற்றியோடு கூட இருக்கிறோம், சில நேரத்தில் தோற்று போகிறோம். அப்போ எழுந்து எழுந்து விழுந்து விழுந்து என்ன செய்கிறோம், நடக்கிறோம். அப்போ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகிறது. அப்போ இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நினைக்கலாம், நான் ஜெயிக்கிறவனா தோக்கிறவனா, நான் ஜெயிக்கிறவனா தோக்கிறவனா.
கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாம மகிமை. அப்போ உலகத்தை நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஜெயிக்கிறவளாய் காணப்படணும். எனக்கே தெரியல நான் ஜெயிக்கிறவனா தோக்கிறவனான்னு எனக்கே தெரியல. உலகம், சுயம், இது எல்லாத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் பார்த்தா நல்லவனா இருக்கிறேன். எப்போதும் இல்லை, எப்போதும் நான் என்ன செய்யல, நல்லவனாகவே களங்கம் இல்லாத மனசு. ஆனால் எப்போதும் எனக்குள்ள இல்லை. ஏன்? உலகம் எனக்குள்ள என்ன செய்யுது? சில நேரம் ஜெயிக்குது, நான் என்ன செய்கிறேன்? தோற்று போகிறேன். சுயம் ஜெயிக்குது, நான் என்ன செய்கிறேன்? தோற்று போகிறேன். இப்போ பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகள், நான் பரிசுத்தமானா பாவியா? ஆனால் ஜெபம் இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் நல்லவனா கெட்டவனா, நான் பாவியா பரிசுத்தமானா அப்படின்னு எனக்கே என்ன செய்ய முடியல, தீர்மானிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ நீங்களான எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்டு பார்த்தா என்ன செய்ய முடியாது, பதிலே சொல்ல முடியறதில்ல. அல்லேலூயா. பாருங்கள், கறி சட்டியில் நல்லா வெந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. இது வெந்துச்சுன்னு பார்த்து என்ன செஞ்சிருவாங்க? சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள், நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கறதுக்குள்ளேயே வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போயிடும். சீக்கிரமாக காலங்கள் கடந்து போயிடும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பாருங்க, அந்த ஆண்டவர் சொல்ற, நீ எந்த லிஸ்ட்டில் இருக்க? நல்லவன் லிஸ்ட்டில் இருக்கிறியா, கெட்டவன் லிஸ்ட்டில் இருக்கிறியா? 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நீ எந்த மட்டும் குந்தியா? அப்போ கொஞ்ச நேரம் பார்த்தா பாகால வணங்குறாங்க, கொஞ்ச நேரம் பார்த்தா யெகோவாவை வணங்குறாங்க. அல்லேலூயா. அப்போ இதையும் விட முடியல, உலகத்தையும் விட முடியல, பக்தியும் என்ன செய்ய முடியல, விட முடியல. பாவத்தையும் விட முடியல, பரிசுத்தத்தையும் விட முடியல, சுயத்தையும் விட முடியல, சோத்திரம் கர்த்தருடைய விருப்பத்தையும் என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. அப்போ எந்த காலத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம்? அல்லேலூயா. பாடுகள் வந்தால், உபத்திரவங்கள் வந்தால் ஆண்டவர் மாத்திரம்தான் சேர்ந்துருக்கிறது. ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஃபங்க்ஷனுடைய தேவைகள்லாம் யார் வேணும்? ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த காரியங்கள்லாம் இருக்குது, எல்லாமே எனக்கு செய்யணும், கைக்கூடி வரணும்னு ஜெபம் பண்ணுறது. ஃபங்க்ஷனுக்கு தேவைக்கு மாத்திரம் ஆண்டவர். ஆனால் ஃபங்க்ஷனை வச்சுட்டா சொந்தக்காரர் விருப்பம், ஆண்டவர் வேண்டாம். யார் வேணும்? யாரை தேடுறோம் நீங்கள் நானும்? ஆனால் தேவைக்கெல்லாம் யார் வேணும்? ஆண்டவரை வேணும். அது நாம மகிமைப்படுவதாக. அப்போ சர்ச்சில் வந்து ஆண்டவரை வேணும், ஃபங்க்ஷனில் யார் வேணும்? சொந்தம் வேணும். அப்போ நீங்கள் நானும் பரிசுத்தமானா பாவியா? எந்த லிஸ்ட்டில் நிற்கிறோம்? அப்போ பக்தி என்ன செய்யப்படுகிறது? பயங்கரமாக இருக்குது. ஆனால் பக்தி தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம். நல்லதும் இருக்குது, கூடவே என்ன இருக்குது? கெட்டதும் இருக்குது. எல்லாமே நடக்குது. தேவைகளுக்காக ஆண்டவரை தேடுகிறது. தேவை கிடைச்ச உடனே சோத்திரம், அந்த ஃபங்க்ஷனில் யாரோட விருப்பம் நிறைவேறுது? சொந்த பந்தங்கள், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் தான் என்ன செய்யுது? நிறைவேறுது. அல்லேலூயா. இந்த பாடு, இந்த உபத்திரவங்களும் பெயர் கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. யாருக்கு தான் உண்டு? பெந்தைகாஸ்து கிறிஸ்தவங்களுக்கு தான். அல்லேலூயா. மெம்பர்ஷிப் அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். கல்யாணம் வந்துருச்சுன்னா அல்லேலூயா, தேவைகளுக்கு மாத்திரம் இங்கே, பொண்ணு எல்லாம் எங்கே போய் தேடுறது? வெளியில் போய் தேடுறது. எல்லா காரியத்தையும் எங்கே போய் தேடுறது? வெளியில் கார. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம், கர்த்தருடைய. அப்போ மாய்மாலம் எங்கே இருக்குது? நமக்கு தான் இருக்குது. சிஎஸ்ஐ காரண்ட் இல்லை, ஆர்சி காரண்ட் இல்லை, பெந்தேகோஸ்து காரண்ட் தான் என்ன இருக்குது? அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் யார் தான் மாறணும்? அல்லேலூயா. ஆஃபீஸில், வீட்டில், தனி வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? உண்டு பண்ணி கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே தான் எல்லா காரியங்களும் இருக்குது. ஸோ நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மரணம் சேர்த்திருந்தேனே வாசிக்கலாமே. ரோமர் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நன்றி. ரோமர் 7:25. தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் 2 காரியத்துக்கு ஊழியம் பண்ணுறாரு. மனசில் எதுக்கு ஊழியம் பண்ணுறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறாரு. ஆனால் சரீரத்தில் எதுக்கு ஊழியம் பண்ணுறாரு? அப்போ என்ன காரணம்? இது கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களா? ஸ்தோத்தரிக்கிறாங்களா? ஸ்தோத்திரம் தான் செலுத்துகிறோம். ஆவியில் நீங்களான எதுக்கு ஊழியம் பண்ணுறோம்? நியாயப்பிரமாணத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாத்தையும் குறிக்கப்படுகிறோம். ஆனால் மறுபுறத்தில் எது இருக்குது?
சரீரத்தில் என்ன செய்கிறாங்களா? இந்த பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எதுக்கு அப்போ ஊழியம் பண்ணுறீங்க? சோதரம். அப்போ எது ஜெயிக்கணும், எது தோக்கணும்? பக்தியும் இருக்குது, பாவமும் இருக்குது. அப்போ எது ஜெயிக்கணும்? பக்தி ஜெயிக்கணுமா, பாவம் ஜெயிக்கணுமா? ஒவ்வொரு சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. பாவம் ஜெயிக்குது, பக்தி என்ன செய்யுது? தோற்கடிக்குது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். அப்போ பக்தி ஜெயிக்கணும்னால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக என்ன செய்கிறாங்க? சத்தியத்தை கேட்குறாங்க, சத்தியத்தை வாஞ்சிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. சரியான போதையில் என்ன செய்கிறாங்க? விரும்புகிறாங்க. ஆனால் தங்களுக்குன்னு ஒரு காரியம் வரும் பொழுது கூடவே என்ன செய்கிறது? பாவமும் என்ன செய்கிறாங்க? தேவை வரும் பொழுது அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது சின்ன பொய் சொல்லிடுவாங்க. என்ன செய்கிறாங்க? அப்போ பரிசுத்தமாகவும் வாழ்வாங்க, கூடவே என்ன சேர்ந்து வருது? பாவமும் வருது. உலகத்தோடு கூட ஒத்தும் போவாங்க. அப்படியா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம். அப்போ குடும்பத்தில் தேவையில் தனக்குரிய காரியங்கள் வரும் பொழுது பக்தியாகவும் இருப்பாங்க, கூடவே என்னவும் வருது. அதான் எழுதியிருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமை ஸ்தோத்திரம். நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நான் என்ன செய்கிறோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். மனதில் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை தேடிட்டு ஆண்டவர் கூட பரிசுத்தமாக வாழ்கிறோம். ஆனால் மறுபுறமும் சரீரத்தில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அப்போ பக்தியும் இருக்கு, பாவமும் இருக்கு. எது ஜெயிக்குது? இந்த பக்கம் பார்த்தா சத்தியம் ஜெயிக்குது, மறுபக்கம் பார்த்தா என்ன ஜெயிக்குது? பாவமும் ஜெயிக்குது. அப்போ நீங்களால எது ஜெயிக்கணும்? நல்லதும் வருது, கூடவும் என்ன வருது? பாவமே வருது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்போ எது நீங்களாலும் ஜெயிக்கணும்? பாவம் தோற்கடிக்கப்பட்டு பரிசுத்தம் என்ன செய்யப்படணும்? ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்போதும் விழிப்புணர்வாக என்ன செய்யணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்களேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கர்த்தருடைய பாடம். அப்போ உலகத்தை சோத்திரம் ஜெயித்ததான கர்த்தருடைய பிள்ளைகள், பாவத்தை ஜெயித்ததான கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யக்கூடாதா? ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒத்த வேஷம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. எப்படி நடக்கணுமா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டிராமல் ஆவிக்குரியவர்களாய் இருப்பாங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ உலகமும் ஜெயிக்குது, கூடவே என்ன செய்யுது? மாம்சமும் ஜெயிக்குது. இந்த பக்கம் பார்த்தா பக்தி இருக்கு, இந்த பக்கம் பரிசுத்தமும் இருக்கு. அப்போ எது ஜெயிக்கணும்? எல்லாரையும் போல இல்லை, எல்லாரையும் போல இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரையும் போல நீங்களும் என்ன செய்யறது இல்லை? ட்ரெஸ்ஸே பண்ணலை. உலகத்தான் இருக்கிறாங்க, உலகத்தான் நடக்கிறது போல, உலகத்தான் செய்கிறது போல எதையும் என்ன செய்யறதில்லை? செய்யறதில்லை. ஆனால் செய்யாமலும் இருக்கிறது இல்லை, பண்ணாமலும் இருக்கிறது இல்லை. அவங்க மாதிரி ட்ரெஸ்ஸு பண்ணுறது இல்லை, ஆனாலும் ட்ரெஸ்ஸு போடாமலே என்ன செய்யறதில்லை? மேக்கப் போடாமலே இல்லை. உலகத்தான் மாதிரி மேக்கப் போடுறதில்லை, ஆனால் மேக்கப் போடாமலே வெளியில் என்ன செய்யறது? நீங்களானோ வர்றதில்லை. அவன் மாதிரி பண்ணுறதில்லை, ஆனால் பண்ணாமலும் என்ன செய்யறதில்லை? இருக்க முடியறதில்லை. ஆனால் என்ன சொல்லுகிறோம்? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது இல்லைங்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய எப்படிமா இருக்கிறோம்? ட்ரெஸ் எதுக்கு போடுறோம்? உடம்பில் இருக்கிறது எல்லாத்தையும் மறைக்கிறது தான் என்ன செய்கிறோம்? போடுறோம். மற்றவங்க எப்படி பார்த்தா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் தான் என்ன செய்யக்கூடாது? ட்ரெஸ்ஸு போடுறோம். நம்ம உடல் மறைக்கிறது தான் என்ன செய்கிறோம்? ட்ரெஸ்ஸு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன? நான் செய்கிறது என்ன செய்வேன்? அவன் எப்படி பார்த்தா எனக்கு என்னப்பா? நான் எப்படி வேணாலும் என்ன செய்வேன்? வாழுவேன். இதுக்கு தானே இன்றைக்கி எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க பாருங்களேன், எப்படி போகிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க? வேலைக்கு போகிற பிள்ளைங்க எப்படி போகிறாங்க? ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? ஸ்கூலுக்கு எப்படி போகிறாங்க? நல்லா போட்டு பின்னி ஜடை போட்டுட்டு நல்லா மூடிட்டு பின் பண்ணிட்டு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க எப்படி போகிறாங்க? விரிச்சு போட்டுட்டு துப்பட்டா போட்டாலும் சரி, போடாமல் போனாலும் சரி, எப்படி வேணாலும் என்ன செய்கிறாங்க? எவன் எப்படி பார்த்தாலும் எனக்கு. அப்போ பரிசுத்தம் என்கிறதான வெளிச்சத்துக்குள்ளே வந்தால் தான் உங்களுடைய இருளும் உங்களுடைய நீதியும் என்ன செய்யும்? வெளியில் தெரியும். ஹல்லேலூயா.
இதை சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருது, கசப்பு வருது. எல்லாம் பேசிட்டா தான் உலகமே என்ன செய்யுது இவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்தம் என்ன செய்யுது? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. கல்யாணம் வந்துச்சுன்னா யாருடைய பாரம்பரியத்தை கை கொள்கிறோம்? சாவு வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த பக்கம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார், அந்த பக்கம் உலக காரியங்கள் என்ன செய்யுது? சடங்கெல்லாம் என்ன செய்யுது? பரிசுத்தமான்கள் கேட்டான். ஆனால் எங்கே போகணும்? ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். எதை நீங்கள் நான் நாடிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. ஒத்த வேஷம். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, சோத்திரம், சுயம். இந்த சுயம் என்ன செய்யுதான்? கண்ணுக்கே தெரியாது. கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதனுடைய 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. மாயையான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பம். என்னப்பா விருப்பம்? தாழ்மையாக இருக்கணுங்கிறாங்க. ஆனால் அந்த தாழ்மை எப்படி இருக்கு? மாயையாக இருக்கு. தேவ தூதர்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் என்ன நடக்குது? ஆராதனையும் நடக்குது. சோத்திரம். ஆனால் கண் என்ன விரும்புதான்? காணாதவைகளிலே துணிகரமாய் நுழையுது. இது சரீரம். ஆவி என்ன விரும்புது? ஹல்லேலூயா. தாழ்மையை விரும்புது. தேவதூதர்கள் செய்கிறதான ஆராதனையும் அதிகமாக செய்யணும்னு விரும்புது. ஆனால் இந்த மனசு என்ன செய்யலாம்? காணாதவைகளில் துணிவாய் நடக்குது. கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது, கண்டுபிடிக்கவே முடியாது, மறைந்து இருக்கு. இந்த சுயத்துக்குள்ள ஆசை நுழைஞ்சிச்சின்னு வைங்களேன். ஹல்லேலூயா. டாமினேட் செய்யப்படும் பொழுது என்ன நடக்கும்? வாசிங்களேன். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதனுடைய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்க. 11, 12. ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை, இது நமக்கு தெரியாது. இந்த ஆசைக்குள்ள இந்த சுயத்துக்குள்ள ஆசை மாத்திரம் வந்துருச்சுன்னு வைங்களேன். ஹல்லேலூயா. எதை கெட்டு போயிடுமா? சோத்திரம். எது கெட்டு போகுமா? ஆத்துமா கெட்டு போகும். ஆத்துமா அடிமை ஆகிடும். அப்போ எதற்கு இச்சை எதிராக வேலை செய்யுது? என்னுடைய ஆத்துமா ரட்சிப்புக்கு நிறைவேறக்கூடாதபடிக்கு இந்த ஆசையும் இச்சையும் என்ன செய்யுது? எதிராக எனக்குள்ளே வேலை செய்யுது. எல்லா ஆசைகளும் இல்லை, ஒரு சில ஆசை இச்சைகளும் உங்களுக்குள்ளே என்னையும் அடிமை ஆக்கிருச்சுன்னா இந்த ஆத்துமா ரட்சிப்பு என்ன செய்யாது? ஈடாராது. கொஞ்சம் பண ஆசை, கொஞ்சம் ஸ்டேட்டஸு, கொஞ்சம் சொசைட்டி, இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகிரும்? டாமினேட் பண்ணி என் ஆத்தும ரட்சிப்பை என்ன செய்யாது? ஈடேறாதபடிக்கு அது என்ன ஆக்கிடுது? தடையாக்கி தடுத்து நிறுத்துது. அப்போ அதான் ஆண்டவர் சொன்னார், சுய இச்சை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாதா? டாமினேட் என்ன செய்யக்கூடாது? பண்ணவே கூடாது. அப்போ நீங்களான எதுக்காக வாழணும்? வாசிக்கலாமே. சோத்திரம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே என்ன செய்யணுமா? அப்போ தனக்காக இல்லை, யாருக்காக வாழணும்? நீங்களானோ பிறருக்காகவே வாழணும். கர்த்தருடைய நாம மகிமை. பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேனே. சோத்திரம். ஹல்லேலூயா. 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு ஒரே ட்ரெஸ் எடுக்கணும்னு நம்ம தீர்மானிச்சுட்டு போயிட்டோம். ஹல்லேலூயா. பணம் கொடுத்துட்டான்னு வைங்களேன், ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. போய் கடையில் போய் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரே அளவில் ஒரே விலையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கூப்பிட்டு பிரிக்கி போடும்போது சோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமை. ஒரு ட்ரெஸ்ஸில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. அங்கே பார்க்கல. எங்கே பார்க்கல? கடையில் பார்க்கல. அது பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. நல்லா உத்து பார்த்தா தான் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் தான் இருக்குது, அது மைனூட்டாக பார்க்கணும். இப்போ வந்துட்டாங்கன்னு வைங்களேன், வந்து நிற்கிறாங்க. நீங்களான எந்த ட்ரெஸ்ஸை கொடுப்போம் உங்களுக்கு?
எந்த ட்ரெஸ்ஸு கொடுப்போம்? ஹalleluya. ஆனால் கேட்டால் என்னாவது? பிறனுக்கான என்ன படித்தோம் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள்? பிறனுக்கானவைகளையே நீங்கள் எதை கொடுப்போம்? நல்லதை கொடுப்போமா டேமேஜ் ஆனதை கொடுப்போமா? ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பரிசுத்தவான், இந்த பக்கம் நீதிமான் சொல்லுவோமா அவங்ககிட்ட? அவள் என்ன மேற்கொள்ளுது? சுயம் என்ன செய்து மேற்கொள்ளுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பா நடக்கணும்? ஹalleluya. பிறனுக்கான நல்லதையே என்ன செய்யணுமா? நோக்கணும். ஹalleluya. இப்போ மனசு என்னப்பா பாடுபடுது? இப்போ 2 பிள்ளைங்க இருக்காங்க நம்ம வீட்டில் வைங்களேன். ஹalleluya. என் பிள்ளை இருக்குது, என் அண்ணன் பிள்ளை இருக்குது. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஒரே ஸ்கூலில் ஒரே டீச்சர், ஒரே டியூஷன் எல்லாம் தான் போகிறாங்க. என் பிள்ளை சோத்திரம் ஹalleluya 10 மார்க் கம்மியாக வந்துச்சு. அந்த பையன் அண்ணன் பையன் 10 மார்க் ஜாஸ்தி எடுத்துட்டான். 2 பேரும் வந்து காமிக்கிறாங்க. மனசு என்ன சொல்லுது? மனசு என்னமா சொல்லும்? அவனை உண்மையாக வாழ்த்த முடியுமா? அவனை என்ன சொல்லி திட்டுறான்? என்ன சொல்லி திட்டுறான்? உன் கூட தானே அவனும் வரான், நான் உனக்கு வேறு ஊட்டி வர விடுறேன். அவங்க அடித்து துரத்துறாங்க. அவன் 10 மார்க் என்ன செய்கிறான்? மனசு ஏற்றுக்குமா? ஆனால் என்ன செய்கிறாங்க? சர்ச்சில் வந்துட்டு நல்ல பரிசுத்தவான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணுமா? ஹalleluya. புறமான மனுஷன் இல்லையா, இது உள்ளான பசுவத்தில். எழுப்புதல்னா என்ன அர்த்தம்? எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும் ஜெபம் பண்ணுறோம். எழுப்புதல்னா என்னமா அர்த்தம்? என்னமா அர்த்தம்? எனக்குள்ளே ஏற்படுகிறதான மாற்றம் தான் எழுப்புதல். ஹalleluya. தனி ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுகிறதான மாற்றம் தான் எழுப்புதல். நீங்கள் மாறினா குடும்பம் மாறும், குடும்பம் மாறினா அந்த தெரு மாறும், தெரு மாறினா அந்த கிராமம் மாறும், அந்த கிராமம் மாறினா அந்த பட்டணம் மாறும், அந்த பட்டணம் மாறினா தேசம் மாறும். எழுப்புதல் எங்கே வரும்? எங்கே வரணும்? முதல்ல எனக்குள்ள மாற்றம் வரணும், உங்களுக்குள்ள மாற்றம் வரணும், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும். அப்போ தான் மாற்றம் வரும், அப்போ தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழுப்புதல் வரும்னு சொல்லிட்டு இங்கே எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதல் எங்கேப்பா வரணும்? முதல்ல எனக்குள்ளே வரணும் ஐயா. எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது என் பிள்ளைய பார்க்கணும், அந்த பிள்ளைகள் பார்த்தா அந்த பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வரும். எழுப்புதல் எனக்குள்ளே வந்தால் என் மனைவி பார்க்கணும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணுமா? புதிதாக்கப்படணும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை, இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியம் வர பாராட்டுறாங்க. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம், யாக்கோப்பு நேரமாயிடுச்சு. ஹalleluya. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் ஹalleluya 3ஆம் அதிகாரம் அதோடைய 14வது 15வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் இதில் வர பெருமை. இதில் பெருமை? கசப்பான வைராக்கியமும் விரோதமும் யார்கிட்ட இல்லை? வெறுப்பு யார்கிட்ட இல்லைப்பா? கசப்பு யார்கிட்டப்பா இல்லைப்பா? இது நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறாங்களா இவங்க? பெருமை பாராட்டுறாங்க. யார்கிட்டப்பா இல்லை? இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? இது நிறையா இருக்கான். யாருக்குள்ள இருக்கான்? 15வது வசனம் கடைசி வாசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீய சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும். யார் பேய் பிடிச்சிருக்குது? யாருப்பா பேய் பிடிச்சிருக்கு? விசுவாசிகளுக்குள்ள பேய். இந்த பேய் சாதாரணமாக துரத்த முடியாது. என்ன வச்சிருக்காங்க உள்ள? கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, சத்தியத்துக்கு விரோதம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்ன வச்சுட்டு இருக்கிற? நீ பேய்த்தனத்துக்குரிய குணத்தை உள்ள வச்சிருக்கிற. அப்போ உள்ள யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரா? பேய் இருக்கிறாரா? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணுமா? புதிதாக்கப்படணும். இவைகளெல்லாம் வச்சுட்டே இருக்கிறோம், இவைகளெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஜெபம் நடக்குது, வேத வாசிப்பு நடக்குது, காணிக்க எல்லாமே நல்லா என்ன செய்யுது? எல்லாமே என்ன செய்யுது? கரெக்டாக நடக்குது. விளைவு என்ன தெரியுமா? சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்ட பாவி. பேர் என்னது? பரிசுத்தமாக்கப்பட்ட பாவி. பாருங்க, பாவி ஒரு தப்பு செய்கிறான், சந்தோஷமாக செய்கிறான்.
எந்த விதமான உணர்த்துதலும் அவனுக்கு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஒரு சினிமாவை நிம்மதியாக பார்க்க முடியுமா? சொல்லுங்களேன். ஒரு சினிமாவை நிம்மதியாக பார்க்க முடியுதா? பார்க்காமலேயும் இல்லை, பார்த்துட்றோம். யூடியூப்பில் போடுறது பார்க்காமலேயும் என்ன செய்யறது இல்லை இருக்கும். ஆனால் பார்த்துட்றோமா இல்லையா? எப்படி பார்க்குறோம்? குற்ற உணர்வோடு கூட. எப்படி பார்க்குறது? குற்ற உணர்வோடு கூட உட்கார்ந்து என்ன செய்யுது பார்க்குறோம். ஆண்டவர் என்ன நினச்சிப்பாரு, அவர் என்ன நினச்சிட்டு போகிறாருன்னு சொல்லி அதையும் நினச்சிட்டு என்ன செஞ்சிடறது, உட்காந்துக்கிட்டு பார்த்து முடிச்சிடுறது. ஆனால் பேர் என்ன பேர்? பரிசுத்தவான். அப்போ குற்ற உணர்வு யாரு கொடுக்கறது? இந்த பக்தி என்கிறதான பேர் குற்ற உணர்வு கொடுக்குது. ஹல்லேலூயா. இந்த பக்தி, இந்த குற்ற உணர்வோடு கூட நீங்கள் நானும் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஸ்தோத்திரம், தவற விட முடியாது. தவற 2 மடங்கு அதிகமாக தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறோம்? குற்ற உணர்வு முதல்ல உங்களுக்கு நினச்சிக்கணும், வெளியில் வரணும். தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதான எண்ணமே நாளைக்கு அதே தப்பை 2 மடங்கு அதிகமாக செய்ய வைக்கும். இப்படி தானே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் குற்ற உணர்வு என்ன செய்யுது? உள்ளவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. உள்ள என்ன செய்யுது? குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 30வது வசனம். மனுபுத்திரனே, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர், சகோதரரோடு கூட சகோதரர் சொல்லிக்கிட்டு எல்லாம் எங்கே வர்றாங்க? கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உள்ளத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்களை போல என்ன செய்கிறாங்க? உட்கார்ந்துக்கிறாங்க. உன் வார்த்தைகளை கேட்குறாங்க. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாரம் கர்த்தர் எனக்கு என்ன பேசுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னு எல்லா பக்கத்திலும் உட்கார்ந்துட்டு என்ன செய்கிறது? பேசிக்கிட்டு கர்த்தர் இன்னைக்கு இந்த வாரம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எங்கே வர்றதா? ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. எப்படி வராங்க? வழக்கத்தின்படியே வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. என் ஜனங்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க? அவங்க நடிக்கிறாங்க. பாருங்க, சோதரம். உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமா பேசுவாங்க, ஆனால் இருதயம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வழக்கத்தின்படியே வந்து உட்கார்ந்துட்டு கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு நல்லா கேட்டுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறது. அதன்படி என்ன செய்யறதில்லை, செய்யறதே கிடையாது. எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? மாறுதல் வருதா? எவ்வளோ மாறி இருக்கணும், எவ்வளோ நடந்து இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. குற்ற உணர்வோடு கூட நீங்களும் நானும் வாழ்ந்தோன்னா சோத்திரம் இன்னும் அதிகமாக தான் குற்றம் செய்ய முடிய, அது பாவத்திலிருந்து உங்களை என்ன செய்யாது? விடுதலையாக்காது, அதிகரிக்கத்தான் செய்யும். நீங்கள் நான் என்ன செய்யணுமா? வாசிக்கலாமே. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் ஹல்லேலூயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கொஞ்சம் சத்தமாக வாசிக்குமா ப்ளீஸ், எல்லாரும் காது கேட்டோம். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் என்ன செய்யப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்ன செய்யக்கூடாது? தீர்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்முடைய இருதயம் நம்மளை என்ன ஆக்கக்கூடாது? குற்றவாளிகளாக. அப்போ பக்தி உணர்வு. அதான் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்கிறேன், ஆனால் அதுக்குள்ள நான் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். நிலைத்திராதவன் என்ன செய்கிறாங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நிலைத்திராதவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன செய்கிறாங்க? சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க.
அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு. அது என் இருதயத்தில் இருக்குது. என் இருதயம் என்ன செய்யணுமா? என்னை குற்றவாளிகள் என்ன செய்யக்கூடாது? தீர்க்கக்கூடாது. தீர்த்துட்டோம் அப்படின்னா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, எனக்குள்ளே இருக்கிற இந்த பக்தி உணர்வே எனக்கு என்னவா மாறிடுது? தீமையா மாறுது. என் இருதயம் என்ன ஆக்கக்கூடாது? என்ன ஆக்கக்கூடாது? குற்றவாளின்னு என்ன செய்யக்கூடாது? தீர்க்கக்கூடாது. தீர்த்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கிற நீதி, உங்களுக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்தம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா கர்த்தருடைய நடவடிக்கையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன மாற்றுறாரு? அகெயின்ஸ்டாக மாற்றி அதுவே நம்மளுக்கு விரோதமாக என்ன செஞ்சிருமா? தீர்ப்பு பண்ணிடும், தீர்ப்பு சொல்லிடும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் நம்மளை என்ன ஆக்குது? குற்றவாளியாக என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். அதில் நிலைத்திராதவர்கள் எவர்களோ அவங்க என்ன மாறிடுறாங்களா? ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, சபிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றிடுவார். அப்போ எனக்குள்ளே இருக்கிற பக்தி உணர்வு இப்போ என்னை என்னவா மாற்றுது? தீமைக்கு நேராக நடத்து கொண்டு போகுது. ஏன்? அந்த பக்தியில் நான் நிலைத்து இல்லை. நிலைத்து இருந்தேன்னா நான் நீதிமானாக மாறி இருப்பேன். அந்த பக்தி எனக்குள்ளே நிலைத்திராததுனால, நான் விழுந்து விழுந்து எந்திருக்கிறதுனால இந்த பக்தியை எனக்கு என்னவா மாறுது? தீமையாக மாறுது. கர்த்தருடைய நாமம். அப்போ பக்தி உள்ள பாவி கஷ்டப்படுறோம் இன்னைக்கு. ஏன் கஷ்டம்? பக்தியும் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? கஷ்டமும் வருது. ஏன் வந்தது? ஏன் வருது? எனக்குள்ளே இருக்கிற நீதி, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம், எனக்குள்ளே இருக்கிறதான அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்னை என்ன ஆக்கிறாரு? குற்றவாளியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் இருதயம் எனக்கு குற்றவாளியாக மாற்றக்கூடாது. குற்றவாளியாக மாற்றிருச்சு அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற நீதி பரிசுத்தமே என்னை என்னவா மாற்றுது? குற்றவாளியாக மாற்றுது. அப்போ நீங்கள் நானும் பரிசுத்தமான குற்றவாளியா? அப்போ அதனால தான் பக்தி உள்ள பாவி என்ன செய்கிறாங்களா? அப்போ இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு பிளாக் பண்ணுறது, தடை பண்ணுகிறதுக்குரியதான காரியங்கள். அல்ல குளிரும் அல்ல அனலும் அல்ல, முடிவு ஆசீர்வாதத்துக்குள்ளே இல்லையா? கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ பக்தி இல்லாத பாருங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை அறிந்தவங்க இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாதவங்க இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுகிறவங்க லஞ்சம் வாங்குறதில்ல. என்ன வாங்குறதில்ல? லஞ்சம் வாங்குறவன் என்ன செய்கிறான்? வாங்குறான். அவன் நல்ல செல்வ செழிப்போடு கூட வாழ்கிறான். இந்த லஞ்சம் வாங்காத கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க? லஞ்சம் வாங்குறது ரொம்ப பாடுகள், ரொம்ப உபத்திரம் பண்ணுறாங்க. அவங்கள இந்த லஞ்சம் வாங்காதவங்களை என்ன மனசு இருக்குது? என்ன என்றாங்க? லஞ்சம் வாங்குறான், கொள்ளை அடிக்கிறான், அவன் பாரு நல்ல செல்வ செழிப்போடு கூட இருக்கிறான். லஞ்சமே வாங்குறதில்ல, நான் நீதியோடு கூட இருக்கிறேன். இந்த ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கண்ணே, யார் மேலே கோபம் உனக்கு? அப்போ நீ ஒரு லஞ்சம் வாங்குறாமல் இருக்கிறது கோபமா, ஆண்டவர் மேலே இருக்கிறது கோபமா? எது தடுக்குது உன? ஆண்டவருக்கு மேலே இருக்கிற கோபம் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுக்குது, பரலோகத்துக்கு ஒரு நன்மையும் தடுக்குது. அப்போ எது உங்களுக்கு தேய்க்குது இன்னைக்கு? ஹல்லேலூயா. அப்போ சுயத்துக்கு என்ன செய்கிறாங்க இவங்க? அடிமையாக்கி தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாக்கிடுறாங்க. என்ன மனசு வருது? கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும் இந்த சம்பளமே எனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்போ மாய்மால் என்ன செய்யக்கூடாது? இப்போ பாவியாய் இருந்து கொண்டே பக்தியாக இருந்தோம்னா ஆண்டவருடைய கோபம் என்ன ஆகிடும்? அதிகமாக மாறிடும், அதிகமாக மாறிடும். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். மருமகனும் மகளும் வந்தாங்கன்னா அந்த வீட்டில் சத்தமே இருக்காதான். என்ன இருக்காது? சத்தமே இருக்காதான். அப்படியே அன்பாக நடப்பாங்களாம் கணவனும் மனைவியும். இவங்க மாதிரி அன்பாக இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ தெய்வ பக்தி. அவங்க 2 பேர் வெளியில் போயிட்டாங்கன்னு வைங்களேன், வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க வீடு எப்படி இருக்குது சொல்லுங்களேன். என்ன பரலோகத்துல தான் வந்திருக்கிறோம் நாங்கள்லாம். எப்படிமா இருக்குது? எப்படி மாறுது? எப்படா அவங்க வீட்டை விட்டு கேட்டு கூட போயிருக்க மாட்டாங்க. சத்தம் சண்டை என்ன செய்யுது? என்னத்துக்கு மாய்மாலம்? இதுக்கு மாய்மாலம். ஆண்டவர் தான் ரொம்ப வெறுக்கிறாரு. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணுமா? புதி பார்க்கப்படணும். மாய்மாலம், மாயக்கார, வெள்ளை அடிக்கப்பட்ட
அப்போ பக்தி வைராக்கியம் ஸ்தோத்திரம் இல்லையா இருக்காதபடிக்கு பரிசுத்தமும் அன்பும் இணக்கம் அங்கே இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் சுயம் என்ன செய்யப்படும்? தோற்கடிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளை நாமே தேவனுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? தூஷிக்கப்படவே விடக்கூடாது. ரோமர் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சீக்கிரமாக வாசி. ரோமர் 2:24. ஹல்லேலூயா. ஒரு எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்கு உள்ளே ஏன் மூலமாக என்ன செய்யப்படக்கூடாது? எத்தனை இடத்துல ஹல்லேலூயா தேவனுடைய நாமம் தூஷிப்பதற்கு ஏதுவாக நடந்துக்கிட்டு ஹல்லேலூயா கர்த்தாவே எங்களை ஆசீர்வதின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரனால் ஆசீர்வதிக்கவே முடியாது. அவருடைய நாமம் நித்தமும் என்ன செய்யப்படுகிறதா? தூஷிக்கப்படுதுன்னு ஏசாயா 52:5 சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நித்தமும் உங்களாலேயே என்னாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணுமே ஒழிய சொத்தர் என்ன செய்யப்படக்கூடாது? ஒரு நாளும் என்ன செய்யப்படக்கூடாது? தூஷிப்பதற்கு ஏதுவான காரியங்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இந்த காரியம் செஞ்ச நம்முடைய நாமம் என்ன செய்யப்படணும்? மகிமைப்படுமா தூஷிக்கப்படுமா? ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பதாக, ஒரு பார்வை ஒரு காட்சியை பார்ப்பதற்கு முன்பதாக, அல்லது சோதனை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நடக்கை நடப்பதற்கு முன்பதாக, ஒரு செய்கை செய்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த செயலும் இந்த பார்வை இந்த நடக்கையும் சோதனை உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருமா அல்லது தூஷணத்தை கொண்டு வருமா? எனக்கு என்ன பேர் வந்தாலும் வரட்டும், என்னுடைய பேர் தூஷிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் உம்முடைய நாமம் என்ன செய்யப்படக்கூடாது? தூஷிக்கப்படக்கூடாது. இப்படி என்ன செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய எப்படிப்பா இருக்கணும்? ஹல்லேலூயா. அப்போ தேவ கோபம் அதிகரிக்கிறதுக்கு நீங்களால் என்ன செய்யக்கூடாது? காரணமாக இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்படுகிற அனுபவத்தில் கொள்ள வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. வாசிக்கலாமே ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 50ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. 50ஆம் சங்கீதம். 50ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. அதில் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீ திருடனை காணும்போது அவனோடு கூட என்ன செய்கிறாங்க? ஒருமித்து போகிறாங்க. பார்த்தா நல்ல விசுவாசி தான். ஹல்லேலூயா. பார்த்தா நல்ல பக்தி தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம போகிறதான பாதையை கொஞ்சம் என்ன செய்யணுமா? கவனித்து பார்க்கணுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன எழுதி இருக்கிறது? ஹல்லேலூயா. திருடனை காணும்போது அவனோடு என்ன செய்கிறோம்? ஒருமித்து போகிறோம். பார்த்தா ஒரு மாதிரி, பார்க்கலன்னா வேறு மாதிரி, இவங்க தனி மாதிரியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்துட்டால் அல்லது குடும்பத்தில் வந்துச்சுன்னா சந்தோஷமும் பரிசுத்தமும் இவங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? நிலை கொள்ளுது. இவங்க வேறு இந்த இடத்த விட்டு வேலை இடத்துக்கு போயிட்டாங்கன்னா சோத்திரம் திருடனை பார்க்கும்போது என்ன செய்கிறாங்களா? ஒருமித்து போகிற கூட்டம். கர்த்தர் இவங்களையும் பார்த்து தான் சொல்கிறாரு. அதனுடைய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்க உனக்கு தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன? யாரை பார்த்து கேட்குறாரு? உங்களையும் என்னையும் தான் பார்த்து கேட்குறாரு. பாவியோடு கூட கொஞ்சம் நேரம், பரிசுத்தத்தோடு கொஞ்சம் நேரம், கொஞ்சம் ஜெயிக்கிறது, அப்புறம் தோக்கிறது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேரை வைக்கிறார். என்ன பேரா? துன்மார்க்கன்னு வைக்கிறாரு. துன்மார்க்கமாக ஜீவிச்சுட்டு பரிசுத்தத்தையும் கூடவே வச்சுருந்தோன்னா சோத்திரம் கர்த்தர் உங்களையும் என்னைன்னு கூப்பிடுறாரு? துன்மார்க்கன்னு கூப்பிடுறாரு. துன்மார்க்கனாக இருந்துட்டு என் பிரமாணங்களை எடுத்துரைக்க அல்லது சொல்ல உனக்கு என்ன? சொல்லலாமா? துன்மார்க்கமாய் நடந்துட்டு, துன்மார்க்கமாய் பேசிட்டு, துன்மார்க்கான காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே நீ ரொம்ப பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தர் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு என் பேரை உனக்கு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குங்கிறார். எப்படி நீங்கள் நானும் வாழ்ந்துட்டுருக்குறோம்? ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆராதனை செய்கிறோமே. ஹல்லேலூயா. அப்போ எது எனக்கு பாவமாய் மாறுது? இந்த பக்கம் பார்த்தா பரிசுத்தம், இந்த பக்கம் பார்த்தா அசுத்தம். அப்போ எதில் வாழ்ந்துட்டுருக்குறோம்? எது உங்களுக்கு எனக்கு சாபமாக மாறுது? ஒன்றா பாவியாக வாழ்ந்துடணும், இல்லைனா என்னவா வாழ்ந்துடணும்? பரிசுத்தமாக வாழ்ந்துடணும். இந்த பாவத்துக்கு மேலே பாவம் கூட்டுறது எது? ஆராதனை, ஜெபம்,
பிரசங்கம், காணிக்க, இது எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. இதெல்லாம் பக்திக்கு ஏதுவாக செய்யுது. ஆனால் இதையும் செஞ்சுக்கிட்டு அதையும் என்ன செய்கிறது? செஞ்சுக்கிட்டே வாழ்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி என்னை குருடாக்கி கடைசியில் எங்கே கொண்டு போகுது? நரகத்துக்கு நேராய் கொண்டு போகுது ஐயா. புதுப்பிக்கப்பட முடியல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளை எப்படிப்பா வாழணும்? எப்படிப்பா வாழணும்? ஹல்லேலூயா. குற்ற உணர்வோடு கூட என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய கோபாக்கினை அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் யாரோடு கூட இருக்கணும்? உம்மோடு கூட இருக்கணும் ஐயா. உமக்காக நான் என்ன செய்யணும்? வாழ நேரம் அதிகமாகிடுச்சு. எல்லாம் கண்களை முடிச்சாமல்லாமே ரபாலதான். யாரையும் குற்றப்படுத்தலை இன்னைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட முகமுகமாக பேசியிருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க.